ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. உண்மையாக பார்க்க போனால் எந்த ஒரு மனிதனையாவது இந்த மனுஷன் நீதிமான் அல்லது அநீதியான பாவ குற்றங்கள் எதையும் செய்யாதவன் என்று நாம் எவரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? ஒரே ஒருவரை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இதற்கு பதில் முடியாது என்பதே. இந்த உண்மையை அறிந்தவனே கிறிஸ்துவை பின்பற்றுபவன் கிறிஸ்தவனும் கூட. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக தம் கிருபையால் மாற்றவே. ஆனால் இது ஒரு நொடியிலோ அல்லது ஒரு நாளிலோ அல்லது ஒரு கால வரைக்குள்ளோ முடிவதல்ல. இதற்கு தேவை ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமே. ஆனால் இந்த மாற்றம் பெறும் காலத்திலே நமக்கு இவ்வுலகத்தில் கிடைப்பது பெரிய கிரீடங்கள் அல்ல, நன்மையான ஈவுகளும் அல்ல, பாதிக்கப்படாத ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்வும் அல்ல. துன்பங்கள் 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 மாத்திரமே. இது தவறு என்று கூறுவதும் போதிப்பதும் யாரென்றால் பிசாசும் அவன் ஊழிய கூட்டத்தினருமே. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்போமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 19. கர்த்தருக்குள் அன்பான சகோதரா, துன்பங்கள் மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக வருகிறது என்று சொல்வீர்களானால், பிரைஸ் காட், பிரைஸ் லார்ட் ஜீசஸ், பிகாஸ் யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக் ஆஃப் எட்டர்னல் லைஃப். நாம் ஒரு நித்திய வாழ்வுக்கு நேரான ஒரு பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு அதுதான் அடையாளம். கவலைப்படாதேயுங்கள், கலங்காதேயுங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை போல மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இதற்கு சாட்சி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒன்று விடாமல் அவைகள் எல்லாவற்றினின்றும் உங்களை அற்புதமாக விடுவித்து மீட்டுக் கொள்கிறார். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பதால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நீங்களே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்ற பெயர் பெற்றவர்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறி போற்றுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை பின்பற்றும் அந்த மேலான வாழ்விலே, நாங்கள் நீதிமான்களாக்கப்படும் அந்த பரிசுத்தமான மாறுதலிலே நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எங்களில் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் உம்மில் வைக்கும் விசுவாசத்தில் குறைவுபடாமல் நீர் எங்களை எல்லாவற்றினின்றும் மீட்டு ரட்சிக்கிறவர் என்ற விசுவாசத்திலே வாழ எங்களுக்கு அருள் செய்யும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம், எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். God bless you.